Hello students, this is Iqbal. இப்போ exercise 7.1ல நம்ம second sum பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A solid iron cylinder has total surface area 1848 square centimeter, 1848 square centimeter கொடுத்துருக்காங்க. நம்ம சிலிண்டர்னு டைட்டில் போட்டுக்கிட்டேன். அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நாங்கள் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ கொடுத்ததை அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1848 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரி, இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5/6 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம எழுதணும், வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட், அதை வச்சு ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன? 2πr × h+r தானே. ஸோ இந்த டிஎஸ்ஏ ஃபார்முலாவை இங்கே எழுதுங்க. 2πr × h+r இஸ் ஈக்குவல் டு 1848 எழுதிட்டேன். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்போ என்ன வரும்? 2πrh உள்ளே பண்ணால் அந்த ஹெச் சேர்ந்துடும். அப்புறமா இங்கே மல்டிப்ளை பண்ணால் r × r என்ன ஆயிரும்? r² ஆயிரும். 2πr² ஈக்குவல் டு 1848 வந்துடும். சரியா? ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த இதுக்கு வருவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ இஸ் 5/6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5/6 ஆஃப் இட்ஸ் டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎஸ்ஏ, அப்போ சிஎஸ்ஏ ஃபார்முலா இங்கே எழுதிக்கோங்க. 2πrh இஸ் ஈக்குவல் டு 5/6. டிஎஸ்ஏ என்ன கொடுத்துருக்காங்க அதை இங்கே எழுதுங்க. 1848 எழுதியாச்சா? 6 டேபிளில் டிவைட் பண்ணலாம். இது இங்கே எத்தனை 6 இருக்குது? ஒரு 6 இருக்குது. 18ல் 3 6 ஆர் 18. அப்புறம் 4ல் 6 வந்து டிவைட் ஆகாது, அப்போ 0 போட்டுருங்க. 48 ஆயிரும். அப்போ 8 6 ஆர் 48. அப்போ இங்கே நம்மளுக்கு 2πrh ஈக்குவல் டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 8s ஆர் 40க்கு 0, பேலன்ஸ் 4. 5 × 0 0 + 4 4. 5 3s ஆர் 15. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 1540 கிடச்சிருச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ஈக்குவேஷன் 2πrhக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 1540 இருக்கா? அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா r கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போது ஈக்குவேஷன் 2வை நான் என்ன பண்ணுறேன்? புட் இன் ஈக்குவேஷன் 1. புட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் போட போகிறேன். அப்போ இந்த இடத்துல 2πrhக்கு பதிலாக 1540 நான் போட்டுட்டேன். சரியா? போட்டாச்சு. அப்புறம் இந்த ப்ளஸ் 2πr² அப்படியே இருக்கட்டும். 2πr² இஸ் ஈக்குவல் டு 1848. இதுவும் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 2πr² இஸ் ஈக்குவல் டு 1848 மைனஸ் 1540. அப்போ 2 அப்படியே இருக்கட்டும். பைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 22/7 போட்டுக்கலாம். r² பார்த்தீங்களா? இதை வச்சு நம்ம r கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 8ல் 0 போச்சுன்னா 8, 4ல் 4 போச்சுன்னா 0, 8ல் 5 போச்சுன்னா 3. ஓகே, 1ல் 1 போச்சுன்னா 0. 308 வருது நம்மளுக்கு. இப்போ எனக்கு r² தான் வேணும். r² ஈக்குவல் டு 308 இன்ட்டு இந்த 2 அந்த சைடு போனால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1/2. 22/7 அந்த சைடு போனால் 7/22. ஸோ இந்த 2 டேபிள் அடிக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே 3ல் ஒரு 2 இருக்கும். பேலன்ஸ் 1 10. 5 2s are 10. 8ல் 4 இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 22 வந்துச்சுனாவே 11 டேபிள் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரி, 2 டேபிளில் ஃபஸ்ட்டு அடிக்கலாம். நம்ம 2 டேபிள் அடிச்சுன்னா 11 டைம்ஸ். இங்கே 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 7 2s are 14. பேலன்ஸ் 1 7 2s are 14.
சரியா? இதுக்கும் அடிச்சிடலாம். 7 டைம்ஸ் வருதா? அப்போது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 7 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ரேடியஸ் கிடச்சிருச்சு. பவர் டூ கேன்சல் பண்ணால் ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ ஹைட்டு வேணும். நம்ம இதில் போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணால் ஹைட்டு கிடச்சிரும். அவ்வளோதான். ஆர் ஈக்குவல் டு 7 இங்கே போடுங்க. இப்போ ஆர் ஈக்குவல் டு 7 புட் இன் ஈக்குவேஷன் 2. 2ல் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகே. பையனா என்ன பண்ணணும்? 22/7. ஆருக்கு பதிலாக 7. ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1540. இப்போது இந்த 7க்கும் இந்த 7க்கும் அடிச்சிடலாம். நம்மளுக்கு ஹைட்டு தானே வேணும். அப்போ ஹைட் ஈக்குவல் டு 1540. இந்த 2 அந்த சைடு போனால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1/2. இந்த 22 அந்த சைடு போனால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1/22. 2 டேபிள் அடிக்கலாமா? வழக்கம் போல் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 15ல் 7 2s are 14. பேலன்ஸ் 1. 14 7 2s are 14. 0க்கு 0. ஸோ இது ரெண்டையும் அடித்தாச்சு. அப்புறம் இங்கே 2 டேபிள் 11 டேபிள் அடிச்சிடலாம் ஈஸியாக. 2 11s are 22. இங்கே 7 11s are 77. 0க்கு 0. அப்புறம் 2 டேபிள் அடிங்க. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே பாதி. 2 டேபிள் அடித்தா அதில் பாதி போட்டால் போதும். ஓகேவா? அப்போது ஹைட் ஈக்குவல்ட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 35 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் அவங்க கேட்ட ஆன்சர் வந்து என்னென்னா, ரேடியஸ் கேட்டாங்க, அது 7 சென்டிமீட்டர். அப்புறம் ஹைட் கேட்டாங்க, அது 35 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகேவா?